நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து காலத்தினுடைய 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாளில் சிலுவையை குறித்து நாம் என்ன பார்க்க போகிறோம்? இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே வர கடவன். இந்த சிலுவை என்கின்ற வார்த்தையினுடைய 2ஆம் நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, தம்முடைய 12 சீஷர்களை நோக்கி அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கவனமாய் நாம் கேட்போம். ஒருவன் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், சிலுவை மீது ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். சிலுவை இல்லை எனில் இயேசு இல்லை, இயேசு இல்லை எனில் சிலுவையும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது கடினமான ஒரு பாதை. அதிலே அவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த 2ஆம் நாள் சிலுவையை குறித்ததற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.